உலகில் உள்ள 5 கைலாயங்களில் முதல் கைலாயமாக இருக்கும் ஆதி கைலாய மலையையும் உலகிற்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை கற்றுக் கொடுத்த ஓம் பர்வத மலை மற்றும் சீனாவில் திபெத் பகுதியில் உள்ள கைலாஷ் மானசரோவரை இந்திய பகுதியான லிபுலேக் பாஸில் இருந்து தரிசிக்கும் யாத்திரை விமானம், இனோவா கார் மற்றும் ஜீப் பயணம் மொத்தம் 6 நாட்களை கொண்டது. பயண நாள் 1 அதிகாலை 6 மணியளவில் சென்னை அல்லது இந்தியாவின் பிற நகரங்களில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு டெல்லி வழியாக மதியம் 2 மணியளவில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள பன்நகர் என்ற நகரினை சென்றடைகிறோம். பன்நகர் விமான நிலையத்தில் எங்களின் தமிழ் பேசும் கைடுவை சந்தித்து ஒரு இனோவா காருக்கு 4 நபர்கள் என்ற வகையில் இனோவா கார் மூலம் இமயமலையில் உள்ள மலைகளின் வழியாக 210 கிலோமீட்டர் பயணம் செய்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள பித்தோகரத் என்ற நகரினை நோக்கி பயணம் செய்கிறோம். வழியில் 51 சக்தி பீடங்களுக்கு இணையான ஆலயமாக கருதப்படும் குர்னா மாதா ஆலயத்தில் சக்தி வாய்ந்த குர்னா மாதாவை தரிசனம் செய்கிறோம். பின்னர் குர்னா மாதா ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு மாலை 7 மணியளவில் பித்தோகர் என்ற நகரினை சென்றடைகிறோம். பித்தோகர் நகரில் உள்ள டீலக்ஸ் ஓட்டலில் செக்-இன் செய்து தமிழக வழக்கப்படி தயார் செய்யப்பட்டுள்ள இரவு உணவை முடித்துக் கொள்கிறோம். பின்னர் பித்தோகர் நகரில் உள்ள டீலக்ஸ் ஓட்டலில் இரவு தங்குகிறோம். பயண நாள் 2 காலை 6 மணி அளவில் நாம் தங்கியுள்ள ஓட்டலில் இருந்து ஜீப் மூலம் புறப்பட்டு பித்தோகர் நகரில் புகழ்பெற்ற கோர்கா மன்னர்களால் கட்டப்பட்ட மாதா உல்கா ஆலயத்தில் வீற்றிருக்கும் உல்கா மாதாவை தரிசனம் செய்கிறோம். பின்னர் 3 கிலோமீட்டர் பயணம் செய்து வர்ஷினி மலையின் மீது அமைந்திருக்கும் வர்ஷினி தேவி ஆலயத்தில் தரிசனம் செய்கிறோம். பின்னர் அருகில் உள்ள வர்ஷினி வியூ பாயிண்டில் இருந்து வர்ஷினி மலையின் அழகை கண்டு ரசிக்கிறோம். மேலும் 2 கிலோமீட்டர் பயணம் செய்து மோஸ்டுமானு சிவன் ஆலயத்தில் உள்ள பழமைமிகு சிவலிங்கத்தினை தரிசனம் செய்கிறோம். பின்னர் மோஸ்டுமானு சிவன் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு 5 கிலோமீட்டர் பயணம் செய்து பித்தோகர் நகரில் புகழ்பெற்ற காமக்யா தேவி ஆலயத்தில் காமக்யா தேவியை தரிசனம் செய்கிறோம். பின்னர் அருகில் உள்ள இந்திய இராணுவத்தால் அமைக்கப்பட்டுள்ள இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போர் நினைவு சின்னத்தை கண்டுகளிக்கிறோம். பின்னர் நாம் தங்கியுள்ள ஓட்டலை வந்தடைந்து தமிழக வழக்கப்படி தயார் செய்யப்பட்டுள்ள காலை சிற்றுண்டியை முடித்துக் கொள்கிறோம். பின்னர் 4 நபர்களுக்கு ஒரு ஜீப் என்ற வகையில் ஜீப் மூலம் புறப்பட்டு இமயமலையில் உள்ள மலைகளின் வழியாக இயற்கையை ரசித்தபடி இந்திய நேபாள எல்லையில் உள்ள காளி நதி என்று அழைக்கப்படும் சாரதா நதியின் வழியாக 180 கிலோமீட்டர் பயணத்தை 7 மணி நேரம் பயணம் செய்து டார்ச்சுலா மற்றும் நாராயணன் ஆசிரமம் ஆகிய நகரங்களின் வழியாக ஆதி கைலாய மலை, ஓம் பர்வத மலை ஆகியவற்றின் அடிவாரமாக இருக்கும் குஞ்ச் அல்லது நபி எனும் குக்கிராமங்களில் உள்ள அடிப்படை வசதிகள் குறைவாக உள்ள ஓட்டலில் செக்-இன் செய்து தங்குகிறோம். இங்கு குளிரின் அளவு -10 டிகிரி முதல் +10 டிகிரி வரை இருக்கும். ஆகவே யாத்ரீகர்கள் அனைவரும் குளிரை தாங்கும் வகையான சொட்டர், ஜர்கின் மற்றும் ஷூ ஆகியவற்றை கொண்டு குளிரை தாங்கலாம். இன்று இரவு நாம் தங்கியுள்ள ஓட்டலில் தமிழக வழக்கப்படி தயார் செய்யப்பட்டுள்ள இரவு உணவை முடித்துக் கொள்கிறோம். பின்னர் இரவு தங்குகிறோம். பயண நாள் 3 காலை 8 மணி அளவில் குஞ்ச் அல்லது நபி கிராமத்தில் நாம் தங்கியுள்ள ஓட்டலில் தமிழக வழக்கப்படி தயார் செய்யப்பட்டுள்ள காலை சிற்றுண்டியை முடித்துக் கொள்கிறோம். காலை 9 மணி அளவில் 4 நபர்களுக்கு ஒரு ஜீப் என்ற வகையில் ஜீப் மூலம் புறப்பட்டு 36 கிலோமீட்டர் பயணம் செய்து ஆதி கைலாய மலையின் அடிவாரத்தை வந்தடைகிறோம். உலகில் உள்ள 5 கைலாயங்களில் முதல் கைலாயமாக விளங்கும் கைலாஷ் மானசரோவர் கைலாயத்திற்கு முன்னதாக தோன்றியதாக கருதப்படும்
எண்ணப்பன் சிவன் வாழும் இடமாகவும் ஆதி சிவனே மலையாக காட்சி தரும் ஆதி கைலாய மலையை தரிசனம் செய்கிறோம். லிட்டில் கைலாஷ், ஆதி கைலாஷ், பாபா கைலாஷ் மற்றும் ஜோங்லிங்கோங் சிகரம் என்ற பல பெயர்களை கொண்டுள்ள ஆதி கைலாய மலையை மனமுருகி தரிசனம் செய்கிறோம். ஆசை தீர ஆதி கைலாய சிவமலையை தரிசனம் செய்த பின் அருகில் 1 கிலோமீட்டர் பயணம் செய்து சிவனின் ஒரு பாகமாக விளங்கும் பார்வதி தேவி தினமும் நீராடுவதாக கருதப்படும் பார்வதி குண்ட் என்றழைக்கப்படும் கௌரிகுண்ட் ஏரியை வந்தடைகிறோம். கௌரிகுண்ட் ஏரியை வந்தடைந்து ஆதி கைலாய மலையின் அடிவாரத்தில் கௌரிகுண்ட் ஏரிக்கரையில் அமைந்துள்ள பார்வதி தேவி ஆலயத்தில் பார்வதி தேவியை தரிசனம் செய்து கொள்கிறோம். பின்னர் ஆலயத்தின் பின்புறம் மிக அழகாக பிரம்மாண்டமாக பனிக்கட்டிகளால் மூடப்பட்டுள்ள பார்வதி குண்ட் ஏரியை தரிசனம் செய்கிறோம். பின்னர் நாம் கொண்டு சென்றுள்ள வில்வம் மற்றும் பூஜை பொருட்களை கொண்டு சிவபெருமானுக்கு பூஜை செய்து சிவபெருமானை மனமுருகி தரிசனம் செய்து நாம் செய்துள்ள பாவங்களையெல்லாம் விட்டுவிட்டு மறுஜென்மமற்ற புண்ணியத்தை பெற்றுக்கொள்கிறோம். பின்னர் ஆதி கைலாஷ் மலைக்குள் தெரியும் விநாயகரின் தும்பிக்கை உருவத்தினை கண்டு தரிசனம் செய்கிறோம். பின்னர் பார்வதி தேவி ஆலயத்திற்கு வெளிப்புறமாக பார்வதி, லட்சுமி மற்றும் சரஸ்வதி ஆகிய மூவரின் குங்கும கலரில் அமையப்பெற்றுள்ள மலை வடிவங்களை தூரத்தில் இருந்தே தரிசனம் செய்கிறோம். பின்னர் 1 கிலோமீட்டர் பயணம் செய்து ஆதி கைலாய மலையின் அடிவாரத்தை வந்தடைந்து ஆதி கைலாய மலைக்கு நேர் எதிரில் அமையப்பெற்றுள்ள பார்வதி தேவியின் கிரீட மலை முகட்டினை தூரத்தில் இருந்தே தரிசனம் செய்கிறோம். பின்னர் 2 கிலோமீட்டர் பயணம் செய்து முப்பெரும் கடவுள்களில் படைக்கும் தெய்வமாக திகழும் பிரம்மாவின் பிரம்ம பர்வத மலையினை மனமுருகி தரிசனம் செய்கிறோம். பின்னர் 2 கிலோமீட்டர் பயணம் செய்து பஞ்ச பாண்டவர்களான தருமர், பீமன், அர்ஜுனன், நகுலன் மற்றும் சகாதேவன் ஆகியோர் வனவாச காலத்தில் தங்கியிருந்து தியானம் செய்த பாண்டவ பர்வத மலையினை கண்டு தரிசனம் செய்கிறோம். மேலும் பஞ்ச பாண்டவர்கள் தங்கியிருந்த சிறு கோட்டையினை சுற்றி பார்த்து தரிசனம் செய்கிறோம். மேலும் 3 கிலோமீட்டர் பயணம் செய்து ஆதி கைலாய பகுதியில் வசிக்கும் மக்களின் உணர்வு பூர்வமான ஆலயமாக திகழும் மனக்காம்னா தேவி ஆலயத்தை வந்தடைகிறோம். மனக்காம்னா தேவி ஆலயத்தில் அமைந்துள்ள மனக்காம்னா தேவியை மனமுருகி தரிசனம் செய்கிறோம். பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு 15 கிலோமீட்டர் பயணம் செய்து நாம் தங்கியுள்ள ஓட்டலை வந்தடைகிறோம். நாம் தங்கியுள்ள ஓட்டலில் தமிழக வழக்கப்படி தயார் செய்யப்பட்டுள்ள இரவு உணவை முடித்துக் கொள்கிறோம். பின்னர் ஓட்டலில் இரவு தங்குகிறோம். பயண நாள் 4. காலை 8 மணி அளவில் நாம் தங்கியுள்ள ஓட்டலில் தமிழக வழக்கப்படி தயார் செய்யப்பட்டுள்ள காலை சிற்றுண்டியை முடித்துக் கொள்கிறோம். பின்னர் காலை 9 மணி அளவில் 4 நபர்களுக்கு ஒரு ஜீப் என்ற வகையில் ஜீப் மூலம் புறப்பட்டு 12 கிலோமீட்டர்கள் பயணம் செய்து இந்தியாவின் முதல் கிராமமான காலாபாணியை கடந்து இந்திய சீன எல்லைப்பகுதிக்கு அருகில் இந்திய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஓம் பர்வத மலையின் அடிவாரத்தை வந்தடைகிறோம். ஓம் பர்வத மலையின் அடிவாரத்தில் இருந்து 500 மீட்டர்கள் நடந்து சென்று உலகிற்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை கற்றுக் கொடுத்த 20,300 அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் ஓம் பர்வத மலையினை கண்டு தரிசனம் செய்கிறோம். மலையின் நடுவில் பிரம்மன் உலகை படைப்பதற்கு முன் படைக்கப்பட்ட எழுத்து வடிவமாகிய தேவநாகரி மொழியில் அமையப்பெற்றுள்ள ஓம் எனும் எழுத்தை நாம் நம் கண்ணார கண்டு மனமுருகி தரிசனம் செய்கிறோம். இந்து மதம், பௌத்த மதம், சமண மதங்களுக்கு
மிக முக்கியமான இடமாக கருதப்படும் ஓம் பர்வத மலையில் அடர்ந்த பனிக்கட்டிகளால் இயற்கையாக எழுதப்பட்டுள்ள ஓம் எனும் எழுத்தை மீண்டும் ஒருமுறை கண்டு மனமுருகி தரிசனம் செய்து கொள்கிறோம். சுமார் 1 மணி நேரம் ஓம் பர்வத மலையை தரிசனம் செய்த பின்னர் அருகில் உள்ள இந்திய இராணுவத்தால் கட்டப்பட்டு பூஜைகள் செய்யப்படும் மகாதேவ் ஆலயத்தில் உள்ள சிவலிங்கத்தினை நாம் கொண்டு சென்றுள்ள வில்வம் மற்றும் மற்ற பூஜை பொருட்களை கொண்டு நமது கைகளால் பூஜை செய்கிறோம். பின்னர் மீண்டும் 500 மீட்டர்கள் நடந்து வந்து ஓம் பர்வத மலையின் அடிவாரத்தினை வந்தடைகிறோம். இங்குள்ள இந்திய இராணுவ அதிகாரிகளிடம் லிப்புலேக் பாஸ் செல்வதற்கும் லிப்புலேக் பாஸில் இருந்து சீனாவில் உள்ள கைலாய மலையை தூரத்தில் இருந்து தரிசனம் செய்வதற்கும் சிறப்பு அனுமதியை பெற்று ஓம் பர்வத மலையின் அடிவார பகுதியில் இருந்து ஜீப் மூலம் பயணத்தை துவங்குகிறோம். 3 கிலோமீட்டர் பயணம் செய்து இந்திய இராணுவத்தின் செக்போஸ்டை சென்றடைகிறோம். இந்திய இராணுவ செக்போஸ்டில் நமது அனுமதி ஆவணங்களை சரிபார்த்த பின்னர் இந்திய இராணுவ அதிகாரிகள் எக்காரணத்தை கொண்டும் சர்வதேச எல்லையை கடக்கக்கூடாது என்ற நிபந்தனைகளுடன் எல்லையில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை பற்றி எடுத்து கூறுவார்கள். பின்னர் நமது ஜீப் பயணத்தை இந்திய இராணுவ அதிகாரிகளுடன் துவங்குகிறோம். சுமார் 18 கிலோமீட்டர் பனிக்கட்டிகள் மற்றும் வறண்ட மலைகளின் நடுவில் கரடு முரடான சாலைகளின் வழியாக பயணம் செய்து இந்திய சீன எல்லையில் உள்ள முதல் மலையாகிய 17,500 அடி உயரத்தில் உள்ள லிப்புலேக் பாஸ் மலையை சென்றடைகிறோம். லிப்புலேக் பாஸ் பார்க்கிங் பகுதியில் இருந்து இந்திய சீன சர்வதேச எல்லையை நோக்கி செங்குத்தாக உள்ள ஒற்றையடி பாதையின் வழியாக 1/2 கிலோமீட்டர் நடந்து சென்று வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசிப்போமா என மனம் ஏங்கும் என்னப்பன் சிவன் வாழும் மலையாகவும் சிவனே மலையாக காட்சி தரும் தென்னாடுடைய சிவனாக காட்சி தரும் சிவபெருமானின் கைலாய மலையின் தட்சிணாமூர்த்தி முகம் எனும் தெற்கு முகத்தினை தூரத்தில் இருந்தே தரிசனம் செய்கிறோம். கைலாய மலையை இந்திய சீன பன்னாட்டு எல்லையில் இருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தூரத்தில் கைலாய மலையின் விஸ்வரூப தூர தரிசனத்துடன் அன்னப்பறவைகள் வாழ்ந்த இடமாகவும் முனிவர்கள் ரிஷிகள் பூஜை செய்யும் இடமாகவும் வானில் உள்ள நட்சத்திரங்கள் இரவில் வந்து நீராடும் ஏரியாக கருதப்படும் நன்னீர் ஏரியாக திகழும் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் பார்வதி தேவியின் வலது உள்ளங்கை விழுந்த இடமாகவும் ஸ்ரீ தாக்ஷாயினி தேவி வடிவமாக உள்ள மானசரோவர் ஏரியை தூரத்தில் இருந்தே தரிசனம் செய்கிறோம். இந்தியாவில் 12 வருடங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளாவை போல் திபேத்தில் 60 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் நெருப்பு மற்றும் குதிரை ஆண்டில் கைலாய மகா கும்பமேளா நடைபெறும். 2026ஆம் ஆண்டில் கைலாய மலையையும் மானசரோவர் ஏரியையும் தூரத்தில் இருந்தே வணங்கி தரிசனம் செய்த பின் தியானம் மற்றும் மந்திரங்கள் ஓதி என்னப்பன் சிவன்மலையாகிய கைலாய மலையை மீண்டும் ஒருமுறை மனமுருகி தரிசனம் செய்து கொள்கிறோம். விடை பெறாத மனதுடன் கைலாய மலையை தரிசனம் செய்த இடத்தில் இருந்து 1/2 கிலோமீட்டர் நடந்து செங்குத்தாக உள்ள ஒற்றையடி பாதையின் வழியாக கீழ் இறங்கி ஜீப்கள் நிற்கும் பார்க்கிங் பகுதியை வந்தடைகிறோம். 17,500 அடி உயரத்தில் உள்ள லிப்புலேக் பாஸ் பார்க்கிங் பகுதியில் இருந்து ஜீப் மூலம் புறப்பட்டு 25 கிலோமீட்டர் பனிக்கட்டிகள் மற்றும் வறண்ட மலைகளின் கரடு முரடான சாலைகளின் வழியாக பயணம் செய்து இந்தியாவின் முதல் கிராமமான காலாபாணியை வந்தடைகிறோம். காலாபாணி கிராமத்தில்
சிவனின் கழுத்தில் விளையாடும் நாகங்களின் இருப்பிட மலையாக திகழும் சேஷ்நாக் மலையில் தெரியும் நாக வடிவங்களைக் கண்டு தரிசனம் செய்கிறோம். மேலும் காலாப்பாணி கிராமத்தில் மகாகாளி அல்லது சாரதா ஆறு என்று அழைக்கப்படும் காளி ஆறு உற்பத்தியாகும் ஆற்றின் மூலத்தைக் கண்டு தரிசனம் செய்து பின்னர் அருகில் உள்ள காளி தேவி ஆலயத்தில் உள்ள காளி அம்மனை தரிசனம் செய்கிறோம். பின்னர் மகாபாரதத்தை எழுதிய வேதவியாசர் தங்கியிருந்த குகையினை தூரத்தில் இருந்து தரிசனம் செய்கிறோம். மேலும் மறுபக்கம் குரங்கு முக வடிவ மலையை தூரத்தில் இருந்து தரிசனம் செய்கிறோம். பின்னர் இந்தியாவின் முதல் கிராமமான காலாப்பாணி கிராமத்தில் இருந்து ஜீப் மூலம் புறப்பட்டு 3 கிலோமீட்டர் பயணம் செய்து சுடுதண்ணீர் உற்பத்தியாகும் சிவதார சுடுதண்ணீர் ஊற்றினை கண்டு தரிசனம் செய்கிறோம். மேலும் 10 கிலோமீட்டர் ஜீப் பயணம் செய்து குஞ்ச் அல்லது நபி கிராமத்தில் உள்ள நாம் தங்கியுள்ள ஹோட்டலை வந்தடைகிறோம். தமிழக வழக்கப்படி தயார் செய்யப்பட்டுள்ள இரவு உணவினை முடித்துக் கொள்கிறோம். பின்னர் இரவு தங்குகிறோம். பயண நாள் 5 காலை 9 மணி அளவில் குஞ்ச் அல்லது நபி கிராமத்தில் நாம் தங்கியுள்ள ஓட்டலில் தமிழக வழக்கப்படி தயார் செய்யப்பட்டுள்ள காலை சிற்றுண்டியை முடித்துக் கொள்கிறோம். காலை 10 மணி அளவில் 4 நபர்களுக்கு ஒரு ஜீப் என்ற வகையில் ஜீப் மூலம் புறப்பட்டு இமயமலையில் உள்ள மலைகளின் வழியாக இயற்கையை ரசித்தபடி இந்திய நேபாள எல்லையில் உள்ள காளி நதி என்றழைக்கப்படும் சாரதா நதியின் வழியாக 180 கிலோமீட்டர் பயணத்தை நாராயணன் ஆசிரமம் மற்றும் டார்ச்சுலா ஆகிய நகரங்களின் வழியாக 7 மணி நேரம் பயணம் செய்து மாலை 5 மணியளவில் பித்தோகர் நகரினை வந்தடைகிறோம். பித்தோகர் நகரில் உள்ள டீலக்ஸ் ஹோட்டலில் செக்இன் செய்து தமிழக வழக்கப்படி தயார் செய்யப்பட்டுள்ள இரவு உணவை முடித்துக் கொள்கிறோம். பின்னர் இரவு தங்குகிறோம். பயண நாள் 6 காலை 6 மணியளவில் பித்தோகர் நகரில் நாம் தங்கியுள்ள ஓட்டலில் தமிழக வழக்கப்படி தயார் செய்யப்பட்டுள்ள காலை சிற்றுண்டியை முடித்துக் கொள்கிறோம். பின்னர் காலை 6 மணியளவில் பித்தோகர் நகரில் 4 நபர்களுக்கு ஒரு இனோவா கார் என்ற வகையில் இனோவா கார் மூலம் புறப்பட்டு உத்தரகண்ட் மாநிலத்தில் இமயமலையில் உள்ள மலைகளின் வழியாக 240 கிலோமீட்டர் நீண்ட பயணம் செய்து மதியம் 12 மணியளவில் பன்னகர் என்ற நகரினை வந்தடைகிறோம். மதியம் 2:30 மணியளவில் பன்னகர் விமான நிலையத்தில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு டெல்லி வழியாக இரவு 10:30 மணியளவில் சென்னை அல்லது இந்தியாவின் பிற நகரங்களை வந்தடைந்து ஆதி கைலாயமலை, பிரம்ம பர்வதம், ஓம் பர்வதம், கைலாஷ் மானசரோவர் தூர தரிசனம் மற்றும் பித்தோகர் நகரில் உள்ள ஆலயங்களை தரிசனம் செய்த இனிய பயண நினைவுகளுடன் அவரவர் இல்லம் நோக்கி புறப்படுகிறோம்.